என்னோட தாட் வந்து 2 பேர் இருந்தாங்க. ஒண்ணு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி வந்து பார்த்திபன் சார். ஓகே. செகண்ட் அர்ஜுன். ஆமா அர்ஜுன், நடிகர் அர்ஜுன். ஏன்னா அர்ஜுன் வந்து ஆல்ரெடி எண்டமால் ஷைன் வச்சு சர்வைவ் பண்ணியிருந்தாரு, அது கனெக்ஷன். ஆனா பார்த்திபன் கமல் சார் மாதிரி ஒருத்தர் பேசணும், ஆனா அந்த வார்த்தைகள்ல வந்து ஜாலகம் பண்றது வந்து புரியக்கூடாது. புரியணும் ஆனா புரியக்கூடாது. இருக்கு ஆனா இல்ல. அந்த மாதிரி பேசுறது வந்து பார்த்திபன் சார். ஒரு ஆடியோ லான்ச்ல கூட லேட்டஸ்டா இப்ப ட்ரெண்டா புதுசா இருக்கே. ஆமா, அவர்தான் அப்படி பேசுவாரு. ஓகே. ஆனா எந்த இடத்துல எந்த விஷயத்தை சொல்லணுமோ அதே மாதிரி சொல்லுவாரு. சுருக்குன்னு இருக்கும். ஆனா பாக்குற நம்மளுக்கு தெரியும் அதை யாரு சொல்றாரோ அவங்களுக்கே அது புரியாது. அந்த மாதிரி இருக்கும். இப்ப ஆடியோ லான்ச்ல கூட ஒரு ஆங்கர் ஏதோ கூப்பிட்டாங்க. அப்ப இவர் வந்து அது ஒன்னு சொல்றாரு, என்ன கூப்பிடுங்க, கூப்பிடுற தூரத்துல இருக்க மாட்டேன், ஆனா கூப்பிட்டா தூரத்துல இருக்க மாட்டேன், ஆனா கூப்பிடுங்க. இது யாருமே யோசிக்க முடியாது. சோ இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து கண்டிப்பா. ஆனா பார்த்திபன் இருந்தாலும் ஒரு பயமும் இருக்கும், பயம் கலந்த ஒரு மரியாதை ஒன்று இருக்கும். ஏன்னா பெரிய டைரக்டர் அப்படின்னும் போது என்னோட தாட் பார்த்திபனா இருந்தது.